சர்மிளா வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே இன்று காலை ஏற்பட்ட அந்த 4 வழிச்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது கார் மோதியதில் அந்த ஓட்டுநர் பலியான சோக சம்பவம் நடந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் புது குடியிருப்பு கிராமம் ஆபிரகாம் தெருவை சேர்ந்தவர் 60 வயதான மோனி கங்காதரன். இவர் வாடகைக்கு கார் ஓட்டி வந்தார். இந்த நிலையில் திருநெல்வேலிக்கு இன்று அதிகாலை அவர் ஒரு சவாரிக்காக வந்துவிட்டு ஆட்களை இறக்கி விட்டு மீண்டும் நாகர்கோவிலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். வள்ளியூர் அருகே ஏர்வாடி மேம்பாலத்தில் இருந்து இறங்கும் பகுதியில் 4 வழிச்சாலையில் கார் சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரியின் பின்பகுதியில் மோனி கங்காதரன் ஓட்டி சென்ற இந்த கார் எதிர்பாராத விதமாக மோதியுள்ளது. இவ்வாறாக மோதிய வேகத்தில் கார் ஆனது அந்த கண்டெய்னரின் உள்ளே புகுந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் காரின் முன்பகுதி அப்பளம் போல நொறுங்கிய நிலையில் அதன் இடிபாடுகளுக்குள் ஓட்டுநர் மோனி கங்காதரன் சிக்கிக் கொண்டார். இது குறித்து வள்ளியூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையிலான குழுவினர் உடனடியாக அங்கு விரைந்து சென்றனர். மேலும் தீயணைப்பு துறையினரும் அங்கு விரைந்து சென்று பார்த்தபோது இடிபாடுகளுக்குள் சிக்கி மோனி கங்காதரன் பரிதாபமாக பலியாகி கிடந்தார். இதையடுத்து தீயணைப்பு துறையினர் அவரது உடலை கிரெயின் உதவியுடன் போராடி மீட்டனர். தொடர்ந்து அவரது உடல் போலீசாரால் பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவ நடந்த இடம் ஏர்வாடி போலீஸ் எல்லைக்கு உட்பட்டது என்பதால் இந்த விபத்து குறித்து ஏர்வாடி போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 4 வழி சாலையில் இரவு சென்று கொண்டிருந்த அந்த கண்டெய்னர் லாரியானது நேற்று இரவு திடீரென கியர் பழுதாகி நடு ரோட்டில் நின்றுள்ளது. இதை அடுத்து போக்குவரத்து போலீசாருக்கும் அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஷர்மிளா. அதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு சென்று இரவில் ஒளிரும் தடுப்பு உபகரணங்களை சாலையில் வைத்து மற்ற வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இன்று காலை அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற நிலையில் இந்த மோனி கங்காதரன் ஓட்டி வந்த கார் வேக தடுப்புகளை எல்லாம் இடித்து தள்ளிவிட்டு கண்டெய்னரின் பின்புறம் மோதியுள்ளது. அவர் ஒருவேளை தூக்க கலக்கத்தில் இருந்திருக்கலாம் என போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது எப்படி இருந்தாலும் அதிகாலை நடந்த இந்த சம்பவம் இந்த பகுதியில் மிகுந்த சோகத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது.